வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி 3 விதமான ஜூஸ் செய்ய போகிறோம். என்னென்னு இப்போ பார்க்கலாம். 1.5 கப் தண்ணி எடுத்துக்குவோம். ஒன்றரை கப் தண்ணி. இதில் துளசி ஒரு 5 இலை இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. புதினா ஒரு 10 இலை இருக்கிற மாதிரி. இஞ்சி கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன். நச்சு வச்சிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வராது. பட்டை ஒரு பீஸ், கிராம்பு ஒரு கிராம்பு. இது நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, 1 டம்ளர் தண்ணியாக வர வரைக்கும் நல்லா வற்ற விடணும். நல்லா கொதித்து 1 டம்ளர் வந்த பிறகு கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்கு மூடி வைப்போம். ஒன்றரை டம்ளர் ஊற்றுனது 1 டம்ளராக வந்துருச்சு. நல்லா ஆறிடுச்சு. இதில் இனிப்புக்கு வெல்லைப்பாகு உங்களுடைய இனிப்பு சுவை தகுந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. புதினாவும் இஞ்சியும் செரிமானத்துக்கு உதவும். 2வது நல்லா பசியை தூண்டும். இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கினீங்கன்னா கொஞ்சம் தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஜிஞ்சர் மின்ட் ஜூஸ் ரெடி. இப்போ அடுத்தது என்னன்னு பார்ப்போம். பன்னீர் ரோஸ் எதழ் காய வச்ச எதழ் ரெடிமேடாகவும் கிடைக்குது. மார்க்கெட்டில் நீங்கள் பன்னீர் ரோஸ் வாங்கி அலசி சுத்தம் பண்ணி காய வச்சுக்கலாம். குளிக்கிற தூளுக்கும் சேர்த்துக்கலாம், சீயக்காய்க்கும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி ஜூஸுக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். ஒன்றரை கப் தண்ணி. இது 1 கப் அளவாக வத்துற வரைக்கும் நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சு அந்த பன்னீர் ரோஸோடைய அந்த எசன்ஸ் இறங்கட்டும். இதை மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணி வற்றணும். நல்லா ஆறிடுச்சு. ரோஸ் எதழ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த ரோஸ் எசன்ஸ் வாடை நல்லா இருக்குது. இது வயிற்று புண், வாய் புண்ணுக்கெல்லாம் நல்ல மருந்து. அல்சர் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. விட்டமின் சி அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, கெடுதல் கிடையாது. நல்ல குளிர்ச்சியும் கூட. இந்த வெயிலுக்கு தேவையான ஜூஸ் இது. இந்த எசன்ஸ் கொஞ்சம் கசக்கும். அதனால் இதில் வெள்ளைப்பாவோ சீனியோ அதிகமாக போட்டுக்கணும். அந்த ரோஸ் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு வெள்ளைப்பாவு. இதில் லெமன், சும்மா ரோஸ் எசன்ஸும் வெள்ளைப்பாவும் கொடுத்தீங்கன்னா பானக்கம் மாதிரி இருக்கும். அதனால லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சுக்கோங்க. சப்ஜா விதையை ஊற வச்சுருக்கேன். சப்ஜா விதைனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க. திருநீற்று பச்சை அல்லது பச்சிலை மருந்துன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எடுக்கக்கூடிய விதை தான் அந்த சப்ஜா விதை.
இதுவும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இந்த திருநீற்று பச்சிலையை குழந்தைங்க சின்ன 6 மாத குழந்தைங்க வாந்தி எடுக்கும்போது அந்த இலையை கசக்கி வயிற்றுல தடவுவாங்க. அந்த ஸ்மெல்லுக்கு வந்து குழந்தைங்க வாந்தி எடுக்காதுங்க. வெயிலுக்கு ஏற்ற குளிர்ச்சியான ரோஸ் சர்பத் ரெடி. இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது வாழைத்தண்டு, நல்ல பிஞ்சு வாழைத்தண்டாக வாங்கிக்கோங்க. வாழைத்தண்டை வாங்கி நான் வந்து மோர் தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன். எதுக்காகனா கருத்து போயிடக்கூடாது. வாழைத்தண்டு கருத்து போச்சுன்னா அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு கலர் மாறி அழுகு கலராக இருக்கும். நல்ல பிஞ்சு வாழைத்தண்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி நார் அதிகமாக வரும். நம்ம வடிகட்ட தான் போகிறோம், நாரோடு போட்டாலும் பரவாயில்ல. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு சின்ன பீஸ் போடுறேன். நம்ம உரப்புக்கு வந்து மிளகு தான் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா அல்சரை கிளப்பி விட்டுரும், கெடுதல், வயிற்றுக்கு கெடுதல். அதனால பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் கறிவேப்பிலை வேணும்னா ஒரு ஈர்க்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வாழைத்தண்டோடைய டேஸ்ட் அடிபட்டுறக்கூடாது. இது வாழைத்தண்டு ஜூஸ் தான். கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி வடிகட்டிடுவோம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இது வாழைத்தண்டோடைய நார். ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் நல்லது. டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் நார் சத்து உள்ளது, நல்லது. வெயிலுக்கும் குளிர்ச்சி. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சளி பிடிச்சிருக்கும் போது கொடுக்கக்கூடாது. வெயிலில் விளையாண்டுட்டு வேர்வையோடு வர்றாங்க பார்த்தீங்களா, அப்போ எந்த விதமான ஜூஸும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா உடனே குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிக்கும். வேர்வையோடு எந்த ஜூஸும் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. வெயிலுக்கு ஏற்ற ஜூஸ் ரெடி.